ஹாய், வெல்கம் டு திங்க் வித் லாவண்யா. ஸோ இன்னைக்கு ஒரு புது கருத்தோடு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? லிவ் இன் த மொமெண்ட். ஏன் லிவ் இன் த மொமெண்ட் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நினைப்போம் இவ்வளோ காசு நான் சம்பாரிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நம்ம எங்கேயாவது ஹாலிடே போகலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இப்போ நம்ம எதுவும் பண்ண வேணாம், கொஞ்சம் செட்டில் ஆகலாம், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, இப்போ என்டர்டைன்மெண்ட்லாம் வேணாம், வேலை வேலை அப்படின்ட்டு இருக்கிறது, இல்லை நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் தானே. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். அப்போது வந்து நான் ஆக்சுவலி வந்து இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ் பற்றி நான் நிறைய படிப்பேன். ஸோ அப்படி படிக்கிறப்ப நான் வந்து கான்ட்ரவர்ஷியலாக, அதாவது நிறைய பர்சனாலிட்டிஸ் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப கூட, அவங்க நிறைய ஒர்க் இருந்தப்பையும் அவங்களோட ஃபேமிலி டைமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது கிடைக்காது. பிகாஸ் நம்ம எதுக்காக இருக்கோம் ஆக்சுவலி, நமக்கு நம்ம இங்கே வந்து we are going to create memories. அதான் மெமரிஸ் தான் நமக்கு எல்லாமே. தட் இஸ் வாட் we really love. இல்லை நம்ம க்ரியேட் பண்ணுற மெமரிஸ், ஹாப்பினஸ், அந்த சிரிப்பு, சந்தோஷம், ஜாலி, இதெல்லாம் தான் நம்மளோட லைஃபோட பிக்கெஸ்ட் திங்கு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் நான் பார்த்தவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, லைக் நான் என்னோடய லைஃப்பில் எவ்வளவோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், நான் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய கார் வச்சுருக்கேன், வீடு வச்சுருக்கேன், அண்ட் என்னோடய ஃபேமிலியோட என்னோட ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணுற கேரக்டர் வந்து பேரண்ட்ஸ், அம்மா இல்லை அப்பா வந்து நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். பட் வென் ஐ ஹேட் எவ்ரி திங், நான் அவங்க என் கூட இல்லை, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது அவங்களுக்காக தான் ஓடனே செஞ்சேன், பட் நான் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கலாம்னு நினைக்கிறப்ப அவங்க இல்லை அப்படின்னு இதை கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க இந்த ஃபேமிலி டைமை கொடுத்ததுனால நிறைய பேர் மெமரிஸோட சந்தோஷமாக ஃபுல்ஃபில்டாக இருக்காங்க. இப்போது இங்கே எல்லாமே இருந்து கூட அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரல பார்த்தீங்களா? ஸோ அப்போது அந்தந்த மொமெண்ட்டில் சின்ன சின்ன டைம் கிடைக்கும்ல, அதில் சின்ன சின்ன மெமரிஸ்லாம் கிரியேட் பண்ணியிருந்தா நமக்குள்ளே அந்த கில்ட்டு கூட அவங்களுக்கு வந்திருக்காதுல்ல. ஸோ அதுலேருந்து தான் நான் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு, ஓகே ஃபைன், நம்ம வந்து எல்லா மொமெண்ட்டையும் லிவ் இன் பண்ணிடணும். இப்போ வந்து இங்கே ஒரு இடத்துக்கு போகிறோமா, அங்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும், அங்கே என்ன பண்ண முடியும், இந்த டைமில் எங்கே வெளில போக முடியும், நம்மளோட ஃபேமிலியோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்கள எப்படி ஹாப்பி பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இதை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ லிவ் இன் த மொமெண்ட். ஏன்னா மொமெண்ட்ஸ் தான் வந்து மெமரிஸாக மாறும். And people only become lessons, and end of the day that is life. And எப்பயும் சொல்கிற மாதிரி, யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துறாதீங்க.